அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதரர்களும் சகோதரிகளும், இன்று நாம் பார்க்கப் போகும் விஷயம் மிகவும் அழகானதும் மிகவும் எளிமையானதும் அதே நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு பெரிய அமலாகும். மனிதன் இந்த உலகத்தில் எதற்கெல்லாம் ஓடிக்கொண்டிருக்கிறான்? நிம்மதிக்காக, தேவைக்காக, பிரச்சனைகள் தீர்வதற்காக, குழந்தைகளின் நலனுக்காக, குடும்பத்தின் சந்தோஷத்திற்காக, நோய் குணமாகுவதற்காக, கடன் தீர்வதற்காக, மறுமையின் வெற்றிக்காக. இப்படி ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு துஆ இருக்கிறது. ஆனால் நம்முடைய மனதில் எப்போதும் ஒரு கேள்வி இருக்கும். நாம் கேட்கிற துஆ அல்லாஹ்விடத்தில் கபூல் ஆகுமா என்ற கேள்வி. இந்த கேள்விக்கே நேரடியாக பதில் சொல்லக்கூடிய ஒரு அழகான ஹதீஸை இன்று நாம் தெரிந்து கொள்ளப் போகிறோம். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் ஒரு பெண்மணி வந்து கேட்டார்கள். யார் அந்த பெண்மணி தெரியுமா? உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா. மிகப்பெரிய சஹாபியார். அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் தாயார். அவர்கள் ரசூலுல்லாஹ்விடம் வந்து மிகவும் அழகான ஒரு வேண்டுகோளை வைத்தார்கள். யா ரசூலல்லாஹ், எனக்கு சில வார்த்தைகளை கற்றுத்தாருங்கள். அந்த வார்த்தைகளை நான் ஓதி அல்லாஹ்விடத்தில் துஆ செய்ய வேண்டும். நான் கேட்கும் துஆக்கள் கபூல் ஆக வேண்டும். எவ்வளவு அழகான ஆசை பாருங்கள். உலக விஷயங்களை கேட்கவில்லை, பணம் கேட்கவில்லை, பதவி கேட்கவில்லை. என்னுடைய துஆ கபூல் ஆக வேண்டும் என்பதற்கான வழியை கேட்டார்கள். அதற்கு ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிகவும் எளிமையான 3 கலிமாக்களை சொல்லிக் கொடுத்தார்கள். முதலில் சுப்ஹானல்லாஹ் என்று 10 தடவை சொல்லுங்கள் என்றார்கள். அதன் பிறகு அல்ஹம்துலில்லாஹ் என்று 10 தடவை சொல்லுங்கள் என்றார்கள். அதன் பிறகு அல்லாஹ் அக்பரு என்று 10 தடவை சொல்லுங்கள் என்றார்கள். அன்பானவர்களே, இந்த 3 வார்த்தைகளும் நமக்கு புதியது அல்ல. சிறு வயதிலிருந்தே நாம் கேட்டு வளர்ந்த கலிமாக்கள். தினமும் தொழுகைக்கு பிறகு சொல்லக்கூடிய கலிமாக்கள். ஆனால் அந்த கலிமாக்களின் மகத்துவத்தை நாம் எத்தனை பேர் உணர்கிறோம்? சுப்ஹானல்லாஹ் என்று சொல்வதன் அர்த்தம் அல்லாஹ் எல்லா குறைகளையும் விட்டு பரிசுத்தமானவன் என்பதாகும். அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்வது எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே என்பதாகும். அல்லாஹ் அக்பரு என்று சொல்வது அல்லாஹ் எல்லாவற்றையும் விட மிகப்பெரியவன் என்பதாகும். இந்த 3 கலிமாக்களையும் 10 தடவை சொல்லிவிட்டு அதன் பிறகு அல்லாஹ்விடத்தில் உங்கள் தேவைகளை கேளுங்கள் என்று ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். குழந்தைக்காக கேளுங்கள், உடல் நலத்திற்காக கேளுங்கள், ரிஸ்கிற்காக கேளுங்கள், குடும்ப அமைதிக்காக கேளுங்கள், மறுமை வெற்றிக்காக கேளுங்கள். எந்த தேவையாக இருந்தாலும் அல்லாஹ்விடத்தில் கேளுங்கள். பிறகு ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சந்தோஷமான செய்தியை சொன்னார்கள். நீங்கள் இவ்வாறு செய்து துஆ கேட்டால் அல்லாஹ் சொல்கிறான், ஆம், நான் தருகிறேன், ஆம், நான் கபூல் செய்கிறேன் என்று அல்லாஹ் கூறுகிறான். இன்னொரு அறிவிப்பில் வருகிறது, நான் செய்துவிட்டேன், நான் ஏற்றுக்கொண்டேன் என்று அல்லாஹ் கூறுகிறான். சுப்ஹானல்லாஹ். இதைவிட பெரிய மகிழ்ச்சி என்ன இருக்க முடியும்? மனிதர்கள் நமக்கு வாக்குறுதி கொடுத்தால் கூட சில நேரங்களில் அது நிறைவேறாது. ஆனால் அல்லாஹ் சொன்னால் அது நிச்சயம். அல்லாஹ்வின் வாக்குறுதி உண்மை. நாம் மனமுருகி கேட்டால் அல்லாஹ் கேட்கிறான். நாம் அழுது கேட்டால் அல்லாஹ் பதில் தருகிறான். ஆனால் அன்பானவர்களே, இன்று நம்மில் பலர் தொழுகை முடிந்தவுடன் உடனே எழுந்து சென்று விடுகிறோம். இமாம் சலாம் கொடுத்த உடனே பள்ளிவாசலை விட்டு வெளியேறுவதற்கே அவசரப்படுகிறோம். தொழுகைக்கு பிறகு அமைதியாக அமர்ந்து துஆ செய்வதற்கான பழக்கம் குறைந்து வருகிறது. நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், எந்த அமலும் துஆ இல்லாமல் முழுமை பெறாது. நாம் குர்ஆன் ஓதினால், யா அல்லாஹ், இந்த திலாவத்தை கபூல் செய் என்று கேட்க வேண்டும். சதக்கா கொடுத்தால், யா அல்லாஹ், இந்த சதக்காவை ஏற்றுக்கொள் என்று கேட்க வேண்டும். நோன்பு வைத்தால் இஃப்தாரின் நேரத்தில் துஆ செய்ய வேண்டும். ஹஜ் செய்து முடித்தாலும் துஆ செய்ய வேண்டும். உம்ரா செய்து முடித்தாலும் துஆ செய்ய வேண்டும். ஒவ்வொரு நல்ல அமலுக்கும் பிறகு துஆ என்பது மிக முக்கியமானது. அதேபோல தொழுகைக்கு பிறகான நேரம் மிகப்பெரிய அருளான நேரம். அந்த நேரத்தில் வெறும் ஒரு நிமிடம் எடுத்துக் கொள்ளுங்கள். சுப்ஹானல்லாஹ் முதலில் 10 தடவை சொல்லுங்கள். அல்ஹம்துலில்லாஹ் 10 தடவை சொல்லுங்கள். அல்லாஹ் அக்பரு 10 தடவை சொல்லுங்கள். அதன் பிறகு உங்கள் இதயத்தில் என்ன இருக்கிறதோ அதை அல்லாஹ்விடத்தில் சொல்லுங்கள். மனிதர்களிடம் சொல்ல முடியாத வேதனைகளை கூட அல்லாஹ்விடம் சொல்லுங்கள். ஏனெனில் அல்லாஹ் கேட்கிறான், அல்லாஹ் அறிகிறான், அல்லாஹ் பதில் தருகிறான். ஒரு நிமிடம் செலவழித்தால் போதும். ஆனால் அந்த ஒரு நிமிடம் உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடியதாக இருக்கும். பல நேரங்களில் நாம் பெரிய பெரிய அமல்களை செய்ய முடியாமல் போகலாம். ஆனால் இந்த சிறிய அமலை யாராலும் செய்ய முடியும்? வயதானவர்களாலும் செய்ய முடியும், இளைஞர்களாலும் செய்ய முடியும், பெண்களாலும் செய்ய முடியும், குழந்தைகளுக்கும் கற்றுக் கொடுக்க முடியும். எனவே அன்பானவர்களே, இனிமேல் துஆ செய்யும் முன் இந்த அழகான அமலை மறக்காதீர்கள். சுப்ஹானல்லாஹ் 10 தடவை. அல்ஹம்துலில்லாஹ் 10 தடவை. அல்லாஹ் அக்பரு 10 தடவை. அதன் பிறகு அல்லாஹ்விடம் கேளுங்கள். அல்லாஹ் கபூல் செய்வான்.
அல்லாஹ் நம்முடைய தேவைகளை நிறைவேற்றுவான். அல்லாஹ் நம்மை துஆ செய்யக்கூடிய அடியார்களாகவும் கபூலான துஆவின் சொந்தக்காரர்களாகவும் ஆக்குவானாக. நம்முடைய பாவங்களை மன்னிப்பானாக. நம்முடைய குடும்பங்களுக்கு பறக்கத் தருவானாக. இந்த உலகிலும் மறுமையிலும் வெற்றியை தரும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் தயவுசெய்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலும் இப்படி பயனுள்ள இஸ்லாமிய உள்ளடக்கங்களுக்கு சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள்.